Yeah, hi everybody. Yes, today we discuss about the topic understanding quadrilaterals introduction portion. So first chapter, okay, introduction first exercise நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றின இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 3.1க்கு போகலாம். அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்ரல்ஸ் அப்படிங்கும்போது குவாட்ரிலேட்ரல்ஸுங்கிறதே ஒரு பிளேன் சர்ஃபேஸ் தான். ஓகேவா, அந்த பிளேன் சர்ஃபேஸுக்கு வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் அப்படின்னா பாலிகன். ஓகேவா, பாலிகன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பாலிகனை பற்றி தான் படிக்க போகிறோம். போக 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 பாலிகனோட டைப்ஸ் நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்ரல்ஸ் அப்படிங்கும்போது குவாட்ரிலேட்ரல்ஸ் அப்படின்னாலே 4 சைட்ஸ் இருக்கக்கூடியது தான் நம்ம குவாட்ரிலேட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4 சைட்ஸ் இருக்கிறது தான் நம்மளுக்கு குவாட்ரிலேட்ரல்ஸ். அப்போ பாலிகன்னா என்ன? பாலிகன்னா இத்தனை சைட்ஸ் தான் இருக்கணும்னு கிடையாது. திஸ் இஸ் எ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வாக இருக்கணும். க்ளோஸ்டு கர்வ், ஓகே, க்ளோஸ்டாக இருக்கணும். லைன் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அந்த க்ளோஸ்டு கர்வ் வந்து லைன் செக்மெண்ட்டாக இருக்கணும். இதுதான் பாலிகன் சொல்லுவாங்க. ஸோ பாலிகன் இஸ் அ பிளேன் சர்ஃபேஸ் ஹாவ் எ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் ஜாயிண்ட் லைன் செக்மெண்ட். ஓகேவா, ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டை ஜாயின் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் பாலிகன். அதில் வந்து ரெகுலர் பாலிகன், இர்ரெகுலர் பாலிகன்னு சொல்லுவாங்க. ரெகுலர் பாலிகன் அப்படின்னா என்ன, இர்ரெகுலர் பாலிகன்னா என்ன அப்படிங்கிறதே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெகுலர் பாலிகன்னா அந்த பாலிகனோட சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த பாலிகனோட சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்தால் தான் அது ரெகுலர் பாலிகன். சைட்ஸோ அல்லது ஆங்கிள்ஸோ நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இர்ரெகுலர் பாலிகன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ரெகுலர் பாலிகன், இர்ரெகுலர் பாலிகன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலிகன்னா என்ன? இது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்ஸ் மேடப் ஆஃப் லைன் செக்மெண்ட் இஸ் கால்ட் பாலிகன். ஸோ அதில் ரெகுலர் பாலிகன்கிறது அதனுடைய பாலிகனோட சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இர்ரெகுலர் பாலிகன்னா சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் நாட் ஈக்குவலாக இருக்கணும். இதில் வந்து பாலிகனில் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். 3 சைட்ஸ் இருக்கும், 4 சைட்ஸ் உண்டு, 5 சைட்ஸ், 6 சைட்ஸ், 7 சைட்ஸ், 8 சைட்ஸ், 9 சைட்ஸ், 10 சைட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, now we solve the exercise 3.1. ஓகே, ஃபஸ்ட்டு தேர்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் ஷேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, given here are some figures கொடுத்துருக்காங்க, சம் ஷேப்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 5 விதமான கிளாஸிஃபிகேஷனாக பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க ஷேப் வந்து உங்களுக்கு சிம்பிள் கர்வா, சிம்பிள் க்ளோஸ்டு கர்வா, பாலிகனா, கான்வெக்ஸ் பாலிகனா, கான்கேவ் பாலிகனா. ஓகேவா, இப்போ சிம்பிள் கர்வ் அப்படின்னாலே ஓகே, ஏதோ சம்திங்ஸ் லைன் செக்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி வரணும், அவ்வளோதான். ஒரு கர்வ், அதை வச்சு ஒரு ஷேப் கிடைக்கும். ஒரு லைன் செக்மெண்ட்டால் ஜாயினாக இருக்கக்கூடியது தான் சிம்பிள் கர்வ். நம்மளுக்கு வந்து ஒரு கர்வாக கூட இருக்கலாம். அப்போ அது வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து லைன் செக்மெண்ட்டான ஒரு க்ளோஸ்டு கர்வ், இதுவுமே க்ளோஸ்டு கர்வ் தான். இதுவும் ஒரு ரெகுலர் கர்வ் தான், 2 வருது. இதுவும் சிம்பிளாக இருக்கக்கூடிய கர்வ் தான், இதுவும் சிம்பிளாக இருக்கக்கூடிய கர்வ் தான், இதுவும் சிம்பிளாக இருக்கக்கூடிய கர்வ் தான். சரியா? ஸோ இதெல்லாம் என்னது, சிம்பிள் கர்வ். ஸோ சிம்பிள் கர்வ் அப்படிங்கும்போது என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். இதில் வந்து 2 விதமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து கர்வ்னு சொல்ல முடியாது. இது வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது, லைன் செக்மெண்ட்டாக இல்லை. ஓகேவா, லைன் செக்மெண்ட்டாக இல்லை. பட் இதில் வந்து லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. லைன் செக்மெண்ட்ஸ் வந்து தான் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் எ சிம்பிள் கர்வ். ஸோ சிம்பிள் கர்வ் வந்து 1வது ஷேப், 2வது ஷேப், 5வது ஷேப், 6வது ஷேப், 7வது ஷேப் போகிறோம். ஓகேவா, ஓகே. ஒரு சிம்பிள் கர்வுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த 1 ஷேப், 2nd ஒன், 5th ஒன், 6th ஒன், 7th ஒன், ஜஸ்ட் ஒரு க்ளோஸ்டு கர்வ்ஸ். அதே மாதிரி தான் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படிங்கிறதும் அதே தான். ஃபஸ்ட்டு ஷேப், 2nd ஒன், 5th ஒன், 6th ஒன், 7th ஒன். திஸ் ஷேப்ஸ் ஆல்சோ கால்டு சிம்பிள் கர்வ் ஆர் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் வந்து பாலிகன் அப்படிங்கிறது எது அப்படின்னா
ஒன்றாவதும் ட்ரூ. ஏன்னா பாலிகன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் மேடப் ஆஃப் எ லைன் செக்மெண்ட்ஸ். மற்ற ஷேப் எல்லாத்தையும் பாருங்கள், லைன் செக்மெண்ட் மட்டும் இருக்காது, கர்வ்டாகவும் இருக்கும். இது எல்லாமே கர்வ்ஸ், இது எல்லாமே வளர்ந்து சர்க்குலராக வரக்கூடிய கர்வ்ஸ். இதில் வந்து லைன் செக்மெண்ட் தான், ஆனால் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுது. ஒரு பிளேன் சர்ஃபேஸாக அதை கொடுக்க முடியல. அதே மாதிரி இதுவும் கர்வ்ஸ். பட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதில் ரெண்டும் ஒன்றாவது ஷேப் அண்ட் செகண்ட் ஷேப் தான் என்னது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு க்ளோஸ்டு லைன் செக்மெண்ட்டாக இருக்குது. க்ளோஸ்டு கர்வ் வித் லைன் செக்மெண்ட். ஸோ திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் இஸ் எ பாலிகன். இதில் கான்வெக்ஸ் பாலிகன் எது, கான்கேவ் பாலிகன் எது அப்படிங்கிறாங்க. கான்வெக்ஸ் பாலிகன் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஒன் ஷேப்பை பார்த்திங்கன்னா இந்த வெர்டெக்ஸ், அதாவது இந்த ஜாயிண்ட் வந்து வெளியில் இருக்கும். ஓகேவா. இதனுடைய டயகனல்ஸ் நம்ம வந்து எடுக்கும்போது டயகனல்ஸ் வந்து கரெக்டாக உள்ளேயே இருக்கும். டயகனல்ஸ் வந்து உள்ளேயே கிடச்சிக்கிடும். ஓகேவா. ஆப்போசிட்ஸ் ஜாயின்ஸை வந்து ஜாயின் பண்ணால் கிடைக்கக்கூடிய டயகனல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா உள்ளேயே கிடைக்கும். அதுதான் வந்து கான்வெக்ஸ். இதே கான்கேவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு ஷேப். இதில் பாருங்கள், நம்மளுடைய ஒரு ஜாயிண்ட் மட்டும் உள்ளோடி போயிருக்கு. அப்போ வந்து டயகனல் எப்படி எடுப்போம் பாருங்கள், இப்படி எடுத்தோம். அப்போ இப்படி எடுத்தோம்னா இதுக்கான டயகனல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட்டோட டயகனல்ஸ் நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி ஜாயிண்ட் உள்ளோடி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கான்கேவ் பாலிகன். ஓகே, கான்கேவ் பாலிகன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிள் கர்வ் எது, சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் எது, பாலிகன் எது, கான்வெக்ஸ் பாலிகன், கான்கேவ் பாலிகன் எது அப்படின்னு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கொஸ்டின்ஸ். வாட் இஸ் ஏ ரெகுலர் பாலிகன்? பாலிகன் அப்படின்னா முதல் என்னென்னு தெரியணும். அப்போ தான் ரெகுலர் பாலிகன்னா என்னென்னு கரெக்டான மீனிங் சொல்ல முடியும். ஸோ பாலிகன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் மேடப் ஆஃப் எ லைன் செக்மெண்ட். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்ஸ் மேடப் ஆஃப் எ லைன் செக்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு பாலிகன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெகுலர் பாலிகன்னா என்ன அப்படின்னா அந்த பாலிகனோட சைட்ஸும் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ரெகுலர் பாலிகன்னு சொல்ல முடியும். ஓகேவா. அந்த பாலிகனோட சைட்ஸ், எவ்ரி சைட்ஸ் அண்ட் எவ்ரி ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், தென் இட்ஸ் கால்ட் ரெகுலர் பாலிகன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரெகுலர் பாலிகனோட நேம் கேட்டிருக்காங்க. 3 சைட்ஸ் இருந்தால் என்ன பேர், 4 சைட்ஸ் இருந்தால் என்ன நேம், 6 சைட்ஸ் இருந்தால் என்ன நேம். அது குறிப்பாக ரெகுலர் பாலிகன், அதாவது நம்மளுடைய சைட்ஸும் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்ம கரெக்டான நேம் கொடுக்கணும். 3 சைட்ஸ் இருந்தாலே அது வந்து ட்ரையாங்கிள் தான். ஓகேவா. இப்போ ட்ரையாங்கிள்னு எழுதக்கூடாது. ரெகுலர் அப்படிங்கிறதுனால இதனுடைய சைட்ஸ் ஈக்குவல், ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே. அதே மாதிரி 4 சைட்ஸ் வரும்போது 4 பக்கமும் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், 4 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னால அது கண்டிப்பாக ஸ்கொயராக தான் இருக்கும். இதே வந்து ரெக்டாங்குலரை நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா. ரெக்டாங்குலரில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். சரியா. அப்போ வந்து அது வந்து இரெகுலர் பாலிகனில் தான் வரும். 6 சைட்ஸ் இருக்கிறதுல வந்து ரெகுலர், 6 சைட்ஸ் இருந்தாலே அது வந்து ஹெக்ஸகன் தான். ஸோ ஹெக்ஸகனுக்கு பேர் வந்து ரெகுலர் ஹெக்ஸகன் இங்கே எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதணும் கரெக்டான ஆன்சர். ஓகேவா.